ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் குக்கிங். இன்றைக்கி நம்ம கழுத்தை சுற்றி உள்ள கருமைக்கும் அக்கிளில் இருக்கிற கருமை போக்குறதுக்கும் அதே மாதிரி கால் முட்டியில் உள்ள கருமையும் கை முட்டியில் உள்ள கருமையும் போக்குறதுக்கு இது எல்லாத்துக்குமே நம்ம ஒரு சூப்பரான ஒரே ஒரு ரெமெடி தாங்க பண்ண போகிறோம். வாங்க இது எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த பியூட்டி டிப்ஸ்க்கு முக்கியமான ஒரு 3 பொருள் தாங்க. நம்ம ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கோங்க, கோல்கட் பேஸ்ட்டு அண்டு ஒரு பாக்கெட் வந்து ஈனோ எடுத்துக்கோங்க. ஈனோ வந்து நமக்கு லெமன் ஃப்ளேவரில் தான் வேணும். இப்போ நம்ம ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க, ஆனால் கொஞ்சம் பெரிய பவுலாக எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆலோவேரா ஜெல்லை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஈனோ வந்து ஒரு பாக்கெட்டுமே நீங்கள் கொட்டிடுங்க. ஒரு பாக்கெட்டுமே கொட்டிடுங்க. இப்போ இதை நம்ம கொட்டி இதோட நம்ம மிக்ஸ் பண்ணும்போது இது கொஞ்சம் அப்படியே நுர மாதிரி தான் வரும். ஆனால் இந்த நுர வந்து நமக்கு ஃபுல் நேரம் வந்து அப்படியே வந்து இருக்காதுங்க. இது எல்லாமே நல்லா வந்து கரைஞ்சிரும். நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணும்போது பாருங்கள், உங்களுக்கு நல்ல நுரையாக வருது பாருங்கள். இப்போ இந்த நுரையெல்லாம் வந்து கொஞ்ச நேரத்தில் இது அப்படியே வந்து ஸ்டாப் ஆயிருங்க. அது வரைக்கும் இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நமக்கு அந்த நுரை எல்லாமே நல்லாவே கம்மியாயிடுச்சு பாருங்கள். இது வந்து உங்களுக்கு லெமன் ஃப்ளேவர் ஏன் போடுறோம்னா, இதில் லெமன் நம்ம சேர்த்துருக்கனால அந்த லெமனோடைய ஆசிட் வந்து நமக்கு அந்த கருப்பை வந்து நல்லாவே ரிமூவ் பண்ணும். நமக்கு அந்த கருமை எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடம் ஃபுல்லாகவே இது என்ன பண்ணும், நல்லா ரிமூவ் பண்ணுங்க. அடுத்து வந்து நம்ம வந்து அந்த ஒயிட்னஸ், அந்த கருப்பு போய் நல்லா அந்த வந்து நம்ம தோல் வந்து பிரைட்னஸாக தெரிகிறதுக்கு கோல்கட் வந்து நமக்கு வந்து ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நார்மலாக கோல்கட் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு டூத் ப்ரஷ்ல வந்து எந்த அளவுக்கு வைப்போம், இப்போ இந்த அளவுக்கு நம்ம வைப்போம், அந்த அளவுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு போட்டுட்டு இதையும் இதோட நல்லா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு க்ரீமி மாதிரி உங்களுக்கு வந்துடும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ நமக்கு ஒரு நல்ல வந்து இப்படி பேஸ்ட் மாதிரி உங்களுக்கு வந்துருச்சு பாருங்கள். நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு அந்த க்ரீமி மாதிரி வந்துடும். நீங்கள் அதுக்காக க்ரீம் மாதிரி வரலன்னா வந்து பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணாதீங்க. பேஸ்ட் வந்து நமக்கு அந்த நம்ம டூத் பேஸ்ட்டில் எவ்வளோ அந்த அளவுக்கு வச்சு நம்ம ப்ரஷ் பண்ணுவோமோ அந்த அளவுக்கு போட்டாலே நமக்கு போதுங்க. இப்போ இவ்வளோ தான் நமக்கு சூப்பரான ஒரு ரெமெடி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் எப்படியெல்லாம் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இது என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களோட கழுத்தை சுற்றி இருக்கிற கருப்பு, இல்லை உங்களுக்கு கை முட்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடம் கருப்பாக இருக்கும். அது மாதிரி கால் முட்டி உள்ள உங்களுக்கு கருப்பாக இருக்கும். அதே மாதிரி வந்து நம்மளுடைய கையில் வந்து அக்குள் இருக்க இடத்துல வந்து பிளாக்காக இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற இடத்துலலாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இது ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்து அப்படியே வச்சுருங்க. அப்படியே வச்சுட்டு அதை நீங்கள் அப்புறம் போய் ஒரு நார்மல் வாட்டரில் வந்து நீங்கள் வாஷ் பண்ணிடுங்க. இதே மாதிரி தொடர்ந்து 1 வீக் நீங்கள் வந்து பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அந்த கருப்பு வந்து ஒரு துளி கூட அந்த இடத்துல இருக்கவே இருக்காதுங்க. நீங்கள் ஒரு நாள் செஞ்சுட்டு அதை விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அதோட பெனிஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஆனால் நீங்கள் ஒரு நாள் செஞ்சாலும் கொஞ்சம் ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். ஆனால் நீங்கள் 1 வீக் நீங்கள் தொடர்ந்து செஞ்சு பார்த்துட்டே வாங்க, உங்களுக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.